Thank you. Thank you also for your patience with my trying to arrange this. I assume that you can see the slide of the first part of the service. Is that correct? Yes, brother, we are able to see. Thank you. And Brother Prabhak, I want to thank you for your patience and also your management of the previous service for Brother David. It's a privilege, brother. Thank you. I've known Brother David for about 60 years, and I believe that you and I met in Erode in 2006. Yes, so brother. I appreciate that as well as I want to thank the brethren for the opportunity to serve, and I hope that it will be a benefit to the brethren. So let us go forward here. My dear brethren, holy brethren, greetings to you all in the name of our Lord Jesus Christ. I'm sorry. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And Rebecca and I are sitting here attending part of the convention. We greet you also with love from the Home Ecclesia Bible Students Congregation of New Brunswick. நானும் என்னுடைய மனைவியாகிய சகோதரி ரெபெக்காவும் நாங்க இங்க அமர்ந்தபடி இந்த கன்வென்ஷன்ல பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நியூ பிரன்ஸ்விக் எக்லீசியானுடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். I have much love for the Apostle Thomas because of his diligence to ask questions and also for his love for the Lord Jesus. அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்காக நான் தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில அவர் அவ்வப்பொழுது எழுப்பின அந்த கேள்விகள் நமக்கு பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்குது. Because he was the one who said, "Let us go with him that we may die with him," when everyone else was afraid to go back to Judea. காரணம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபை குறித்து சிந்திக்கும் போது கர்த்தர் இயேசுவோடு கூட செல்வதற்கு மற்ற சீஷர்கள் பயந்திருந்த போதும் நமக்கு மரணமே நமக்கு மன்னிக்கணும் சகோதரர் அப்போஸ்தலனாகிய தோமா மற்றவர்கள் பயந்த போதிலும் தான் அவரோடு கூட நான் செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னதை நம்ம நினைவு கூறலாம். மற்றவர்கள் பயந்திருந்த நேரத்திலும் அவரோடு கூட போவது மரணத்தையே கொண்டு வருமே, ஆனாலும் நாம் கூட போவோம் வாருங்கள் என்று அவர் சொன்னது நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அங்கே இருக்கு. And Brother Russell did say that we recognize that Thomas is asking for this additional help to appreciate the resurrection was important for those of us who would live now. சகோதரர் ரசல் இதை பற்றி அங்க சொல்லும் போது இந்த ஒரு உதவியை அவர் மற்றவர்களிடத்துல கேட்டபோது உயிர்த்தெழுதலை குறித்தும் அந்த உயிர்த்தெழுதினால ஜீவிக்க போவதை குறித்தும் ஒரு விதத்துல மனதில் என்ன முடையவராக அவர் கேட்டிருக்கலாம் என்று அங்க சொல்லுவதை நாம பார்க்கிறோம். All people throughout the generations have questions and doubts, and Thomas's doubt actually has been a benefit because we can identify with that concern. காலமாகவே நம்ம பார்க்கும் போது மனிதர்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பினது உண்டுதான். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய தோமாவுக்கு எழுந்த கேள்விகள் அதன் மூலமாக நமக்கு சில நன்மைகள் இருக்கு என்பதை நம்ம உணரும் போது அந்த கேள்விகள் நமக்கு ஆசீர்வாதமானதாகவே இருந்திருக்கு. I would like to start today also by mentioning that the image that you see says a divine plan preview, but I really want to talk about my earliest experiences. And somehow I managed to put a mark on there, which will probably plague me for the rest of the slides. அதாவது நான் எப்படி ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லும் போது இந்த ஸ்லைடை நீங்க பார்க்கிறீங்க. ராஜ்யத்தை குறித்த தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு சுருக்கமாக அங்கு எழுதி இருந்துட்டாலும் இதன் மூலமா நான் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது என்னுடைய சில அனுபவங்கள், என்னுடைய ஆரம்ப கால அனுபவங்கள் தேவனை கர்த்தர் இயேசுவை அறிந்து கொள்வதில் எப்படியாக இருந்தது என்று பகிர்ந்து கொண்டு ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன்.
So my earliest experiences, like most children, are to learn things about the Lord's Prayer, and also having seen scenes of Jesus praying at Gethsemane, and also reading a Bible story book, which was rather complete in Old Testament stories. மற்ற எல்லா குழந்தைகளுடைய அனுபவங்களை போலவே தான் என்னுடைய ஆரம்பகால அனுபவங்களும் இருந்துச்சு. அதாவது கர்த்தரிடத்துல ஏறெடுக்க வேண்டிய ஜெபத்தை கற்றுக்கொள்வதோ, அல்லது கர்த்தர் இயேசு ஜெபிக்கிற அவருடைய அந்த காட்சிகளை பார்ப்பதோ, அல்லது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாவற்றின் தொகுப்பாகிய சில கதை புத்தகங்களை படிப்பதோ, இப்படியாகவே என்னுடைய ஆரம்பகால அனுபவங்களும் இருந்தது. And my earliest years, when I was perhaps 6 years, 7 years old, maybe younger, my grandfather, Brother John Matush, who learned the truth about 1920, asked me a question. Would you like Jesus to live with you? அதாவது என்னுடைய ஆரம்ப கால அனுபவங்களை பற்றி நான் சொல்லும்போது, குறிப்பாக நான் ஒரு 6, 7 அல்லது இன்னும் குறைவான வயதுகள்ல கூட இருந்திருக்கலாம். அப்போ என்னுடைய தாத்தா, அதாவது அவர் சகோதரர் ஜான் மாத்தூஸ் என்பது அவருடைய பேரு. அவர் 1920களில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் என்னிடத்துல கேட்ட கேள்வி என்னன்னா, கர்த்தர் இயேசு உன்னோடு வாழ்வதற்கு நீ விரும்புகிறாயா என்று என்னிடத்துல அவர் கேட்டார். I said yes, but I really did not understand what he meant, because then he said, Jesus has to live in my heart. அவர் கேட்ட கேள்விக்கு நான் ஆமா, எனக்கு ஆசைதான், கர்த்தர் இயேசு என்னோடு வாழணும்னு ஆசைதான் என்று தான் நான் சொன்னேன். ஆனாலும் என்னால அதை புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா என்னுடைய தாத்தா எனக்கு எப்படி சொன்னார்னா, கர்த்தர் இயேசு உன்னுடைய இருதயத்துல வாழ விரும்புகிறாயா என்று கேட்டார். அது எனக்கு புரியாததா இருந்தது. So I did observe once at his home the memorial service being conducted, and then years later I was able to attend Bible studies and attend Bible student conventions, and was encouraged finally to consider consecration. So இப்படியாக இருந்த போது அவருடைய வீட்டுல கர்த்தருடைய ராபோஜனம் அனுசரிக்கப்பட்ட போது நான் அங்க இருந்து அந்த காரியங்களை எல்லாம் கவனித்தேன். அதற்கு பின்பாக சில கன்வென்ஷன்ஸ் எல்லாம் நான் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எனக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருந்து ஊக்கம் அளித்தது. அப்புறம் ஒரு 16 வயது ஆகும் போது நான் உடன்படிக்கையை பற்றி, ஞானஸ்தானத்தை பற்றி சிந்திப்பதற்கு இதெல்லாம் எனக்கு ஏதுவாக இருந்தது. While I was encouraged to consider consecration, unfortunately, I was not guided to read and study Volume 6 and 2 important studies there, The Call of the New Creation and the Baptism of the New Creation. இப்படியாக நான் உடன்படிக்கை செய்வதற்கு ஊக்கப்படுத்தப்பட்ட போது ஒரு துரதிர்ஷ்டவசமா 6வது வால்யூம் புதிய சிருஷ்டி, அந்த வால்யத்தை படிக்கவோ அல்லது அதுல இடம்பெற்றிருக்கிற 2 முக்கியமான பாடங்கள் என்னன்னா, புதிய சிருஷ்டியின் அழைப்பு மற்றும் புதிய சிருஷ்டியினுடைய ஞானஸ்நானம் என்ற அந்த 2 முக்கியமான பாடங்களையும் படிக்கவோ நான் ஊக்கப்படுத்தப்படலை. So whatever state we are in at this point in our progress, it is still important for us to know and understand what is in the Tamil Volume 6 about the call of the new creation and the baptism of the new creation, when encouraging others to move to consecration. Brother Bob, I request you to repeat the point, but before that, Deepan is asking you to switch on your screen. You are not visible. So please make yourself visible and please repeat the point. My screen. Yes. Please remove the background here. Oh, I'm sorry. Yes, of course. Now please repeat the previous point. All right. So while I was encouraged to consider consecration, I would now encourage all the brethren, especially since there now is a 6th volume in Tamil, to really encourage those who are learning the truth
to read and understand the call of the new creation chapter and the baptism of the new creation chapter. அதனால என்னுடைய அனுபவத்தை போல இல்லாம இப்ப யாரெல்லாம் உடன்படிக்கை செய்வதற்கு ஊக்கப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, தயவு செய்து புதிய சிருஷ்டி வால்யூம்ல புதிய சிருஷ்டியினுடைய அழைப்பு மற்றும் புதிய சிருஷ்டியினுடைய ஞானஸ்நானம் என்ற அந்த பாடங்களை நீங்கள் விசேஷமாக கவனம் கொடுத்து படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரணம், இப்பொழுது புதிய சிருஷ்டி வால்யூம் தமிழ் மொழியில கூட மொழிபெயர்க்கப்பட்டு இருப்பது அதற்கு சாதகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Thank you. So what do we know about that calling? What do we know? அதனால அந்த அழைப்பை குறித்து நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் என்று கேட்போமே. There is only one calling. There is one body and one spirit, just as you were called in one hope of your calling. Another translation of the same says, likewise you were called to the one hope of your calling. The International Standard Version. The emphasis on there is one calling. Ephesians 4:4. அந்த அழைப்பை குறித்து நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று யோசிக்கும் போது நமக்கு ஒரே ஒரு அழைப்பு இருக்கு என்பது நன்கே தெரியும். எபேசியர் 4:4 சொல்லியிருக்கிறது போல ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை என்றும் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். ஒருவேளை NIV டிரான்ஸ்லேஷன்ல நம்ம அதை வாசிக்கும் போது உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு என்று தமிழ்ல இருக்கு. ஸோ நாம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் ரொம்ப பர்டிகுலரா சகோதரர் குறிப்பிடுறார். NIV-ல அப்படி இருப்பதினால். தேங்க்யூ. Thank you. So as we go forward, we find another scripture, 2 Timothy 1:9. God who saved us and called us to a holy calling, not because of our works, but because of his own purpose, which he gave us in Christ Jesus before the world began. அதே போன்று இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் அதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று நாம் அங்க வாசிக்கிறோம். Emphasis is on here a holy calling. இங்கு நாம கவனிக்க வேண்டிய அந்த வார்த்தை பரிசுத்த அழைப்பு என்று அங்க சொல்லப்பட்டிருப்பதை நம்ம கவனிக்கணும். But we go to Hebrews 3:1 and notice, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Jesus Christ. எபிரேயர் 3:1 பார்க்கும் போதோ இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல அந்த அழைப்பு பரம அழைப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறத நாம கவனிக்கிறோம். And in this next portion of another verse from 2 Thessalonians chapter 1, verse 11, we're going to focus on what I have underlined. We constantly pray for you that our God may make you worthy of his calling, so that the name of our Lord Jesus Christ will be glorified in you and you in him. வேறு ஒரு வசன பகுதிக்கு நாம போகும்போது அது 2 தெசலோனிக்கேயர் 1:11 மற்றும் 12 வசனங்களாக இருக்கு தமிழ்ல. அங்கு சொல்லும் போது, ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று அங்க சொல்லுவது நம்ம அங்க பார்க்கணும். In the beautiful chapter 1 of 2 Peter, we read, grace and peace be multiplied to you in the knowledge of God and of our Lord Jesus, seeing that his divine power has granted us everything pertaining to life and godliness
through the true knowledge of him who called us by his own glory and excellence. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்கள் அங்க வாசிக்கும் போது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. தம்முடைய மகிமையானும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது என்று நம்ம அங்க வாசிக்கிறோம். And continuing with verses 3 and 4, for by these he has granted to us his precious and magnificent promises, that by them you may become partakers of the divine nature. Again, the one call to the divine nature. தொடர்ந்து நம்ம வசனங்களை வாசிக்கும் போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். மேற்சொன்ன வசனங்கள் எல்லாமே நாம பெற்றெடுக்கிற அந்த ஒரே அழைப்பையும், அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்பதையும், அந்த அழைப்புல நமக்கு என்னெல்லாம் இருக்கு என்பதையும் சுட்டி காண்பதை சகோதரர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். And now to 2 Peter, after mentioning other ways to reach there, adding to our faith, virtue, and so forth, we see this scripture. And therefore, brethren, be all the more diligent to make certain about God's calling and choosing you. So that's 2 Peter 1:10 and 11. Brother? இந்த அழைப்பை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு விசுவாசத்துக்கு மேல வேறு சில விஷயங்கள் என்று வசனங்களை நமக்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 நம்ம வாசிக்கும் போது இந்த அழைப்பை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள நமக்கு வேண்டியதாக சொல்லப்படுபவைகள் என்ன? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. Sometimes we feel very humble because we realize we are unable to keep up with our responsibilities. சில சமயங்களை நாம ரொம்பவுமே சிறுமையானவர்களாக உணர்கிறோம். காரணம், இந்த அழைப்புக்கே உரிய இந்த அழைப்புல நம்ம நிறைவேற்ற வேண்டிய அந்த பொறுப்புகளை நம்மால நிறைவேற்ற முடியாமல் இருப்பதை நம்ம உணர்கிறோம். அதனால சிறுமையாக உணர்கிறோம். But this is not a matter of sneaking in or squeezing in to the great privilege of being part of the high calling. So, ஆனா இந்த பரம அழைப்புல நம்ம பங்கு வகிப்பது என்பது அது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலோ அல்லது வேறு எந்த விதத்திலேயோ நம்ம பிரவேசிக்கிறவர்களாக நம்ம அங்க கருதிடக்கூடாது. Because if we do these things that are taught us in 2 Peter chapter 1, there will be an entrance that is abundantly supplied. ஏன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை ஒருவேளை நம்ம கடைபிடிக்கிறவர்களாக நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னா நமக்கு அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் பரிபூரணமாய் அளிக்கப்படும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்லப்பட்டவைகளை செய்தால் பரிபூர்ணமான பிரவேசம் நமக்கு அளிக்கப்படும் என்பதை கவனிக்கிறோம். So what do we know about that way? The way that is the way to our eternal redemption and deliverance. So அப்படியாக இருக்கும்போது நம்முடைய நித்தியமான விடுதலைக்கு நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த வழி, அந்த நெருக்கமான வழி, இடுக்கமான வாசல் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம் இல்லைங்களா? அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? Well, the scripture in Matthew 7, Jesus says, "For the gate is small and the way is narrow that leads to life, and there are few who find it." ஆமாம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த வழி பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது,
அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. And notice there are few that find it. And hence நாம் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த வழியை கண்டுபிடிக்கிறவருடைய எண்ணிக்கை சிலர் என்று சொல்லி இருப்பதை நாம கவனிக்கணும். So we will be encouraged by the Lord, strive to enter through the narrow door, for many will seek to enter and will not be able. ஆனா இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஊக்கப்படுத்துவதை நாம கவனிக்கிறோம். அவர் எப்படியாக நம்மை ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க, உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க என்று சொன்னா, லூக்கா 13:24 இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை படிக்கும் போது அந்த பாதையில பிரவேசிக்கிற உற்சாகத்தை கர்த்தர் நமக்கு தருவதை பார்க்கணும். So if the way is narrow and the way is difficult, why did we ever want to enter it? சரி, அப்போ இந்த வாசல் இடுக்கமா இருக்குன்னு பாக்குறோம், வழி வேற நெருக்கமா இருக்குன்னு பாக்குறோம். சோ இடுக்கமான வாசல் நெருக்கமான வழியா இருந்தோம், பின்பு அதன் வழியாக பிரவேசிக்க நம்ம நினைப்பது ஏன்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆகுது. So what motivated us to give our lives to the Lord? அப்போ நம்முடைய ஜீவனை தேவனுக்காக முழுமையாக ஒப்பு கொடுப்பதற்கு நம்மை உந்தி தள்ளியது என்ன, ஊக்கப்படுத்தியது என்ன? We did not do this to accept Jesus and give our lives to God to avoid eternal torment. Sadly, many are taught to fear the hellfire, and they therefore turn so they don't burn. அப்போ நாம் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் தேவனுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்ததும் நரக ஆக்கினைக்கு உட்படாமல் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அதை செய்யல. ஆனா அநேகர் அப்படியாக நரகத்தை குறித்து பயந்து அவர்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கணும் என்று நினைக்கிறாங்க. அது போல நம்ம அங்க செய்யல. What motivated us? Jesus did not put any threat of hellfire before the people. He actually in Matthew 13 verses 10 to 17, that parable, he is making it clear that he's not trying to get everybody to believe right then and there. So அப்போ நம்ம நம்முடைய ஆண்டவர் இயேசு கண்டிப்பா ஜனங்களுக்கு முன்பு நரகத்தை பற்றின பயத்தை அவர் அங்க பரப்பல என்று பார்க்கிறோம். மாறாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10 இருந்து 17 வசனங்கள்ல அவர் பேசி இருக்கக்கூடிய ஓமையை நாம அங்க கவனிக்கும் போது, சோ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றெல்லாம் அவர் சொல்லுவது நம்ம அங்க பார்க்கிறோம். So why did we consecrate? Was it to be sure that we would be included in the church? I sometimes think that this was in my mind when I came down off my bed to pray to the Lord. அப்போ நாம் எதற்காக நம்மை தேவனிடத்துல நம்முடைய ஜீவியம் முழுவதையும் நாம் அர்ப்பணிச்சோம்? சிந்திக்க வேண்டிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை அது எப்படியாவது சபையில ஒரு அங்கத்தினனாக மாறிவிட வேண்டும் என்கிற காரணத்துக்காகவா? சில சமயங்கள்ல நான் கூட பெட்ல இருந்து இறங்கி ஜெபிக்கும் போது இந்த நோக்கத்துக்காக இறங்கினது உண்டு. Perhaps it was a more noble reason that we wanted to be one of those who would heal the world. அல்லது ஒருவேளை நம்ம அர்ப்பணித்ததுக்கான காரணம் உலகத்தையே சீர்படுத்துகிற குணப்படுத்துகிற வகுப்பார்ல நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காக கூட இருந்திருக்கலாம். But perhaps some have encouraged us to consecrate before a certain date. அல்லது ஒருவேளை காரணம் எதுவா இருக்கலாம்னா, சிலர் சில வருடங்களை குறிப்பிட்டு அந்த வருடத்துக்கு முன்பு நம்ம உடன்படிக்கை செய்திடணும் என்று சொன்னதுனாலேயோ கூட இருக்கலாம். Was our motive the same as Jesus's words, I come to do thy will, O Lord? ஒருவேளை நம்முடைய நோக்கம்
தேவனிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்ததுக்கான நோக்கம் கர்த்தர் இயேசு அவருடைய வார்த்தைகள்ல சொன்னாரே, பிதாவே இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று. அது போன்ற நோக்கம் நம்முடைய நோக்கமாக இருந்ததா? And maybe it was so that we could glorify God. அல்லது ஒருவேளை அந்த நோக்கம் தேவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம், காரணம் ஒருவேளை அதன் மூலமாக அவரை மகிமைப்படுத்த முடியும் என்பதனாலேயாக கூட இருக்கலாம். And perhaps after much learning we realized that, as Brother Barton, Benjamin Barton, whose talks are in a book called Pilgrim Echoes, said that glorifying God would be our highest motive. ஒருவேளை நிறைய கற்றதுக்கு பின்பு நாம் கூட இந்த ஒரு புரிதலுக்குள்ள அங்க வந்திருக்கலாம். ஏன்னா சகோதரர் பெஞ்சமின் பார்டன் என்பவர் எழுதின பில்கிரிம் எக்கோஸ் என்ற புத்தகத்துல அந்த ஒரு உன்னதமான நோக்கம் என்ற ஒரு தலைப்பின் கீழே அவர் எழுதி இருக்கிறார். அதாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய உன்னதமான நோக்கம் என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே அந்த நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதை நாம புரிந்து கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். Well, I think that we can all learn from such a list of questions that we would like to be sure that we are moving our hearts into the final question, was it to glorify God? கண்டிப்பாக இது கேள்விகளின் மூலமாக அநேக விஷயங்களை நாம் அங்க கற்றுக்கொள்ள முடியும். ஆனா படிப்படியாக அப்படி கற்றுக்கொண்டே போகும் பொழுது உண்மையான நோக்கம் எதுவாக இருக்கும், இந்த நெருக்கமான பாதையில இடுக்கமான வாசல நம்ம நுழைவதற்கு என்ன நோக்கம் இருந்துச்சு என்று பார்க்கும் போது தேவனை மகிமைப்படுத்துவதே அந்த நோக்கமாக நம்ம அங்க உணர முடியும். Now we want to sort of step back into the heavens and try to understand heaven's viewpoint of this matter. சரி, இப்ப இந்த விஷயத்துல நாம பரலோகத்தினுடைய பார்வையில புரிந்து கொள்ள நம்ம முயற்சிப்போமே. And so we step back and we realize that God's plan was far before the development of this planet and this world and many things that even came before that. ஆமா, அப்படியாக நம்ம காலத்துக்கு பின்னாக போய் பார்க்கும் போது தேவனுடைய திட்டம் என்பது இந்த பூமி உண்டாகிறதுக்கு முன்போ அல்லது இந்த அண்ட சராசரத்துல உள்ளவைகள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே ஆரம்பித்து இருந்தது என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். I'd like us to look at three scriptures, one from Psalm 65, one from Romans 8, and one from John 17. மூன்று வசனங்களை இங்க நம்ம வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஒன்று சங்கீதம் 65:1, இன்னொன்று ரோமர் 8:19, இன்னொன்று யோவான் 17:20-23 வசனங்கள். So the scripture reads in Psalm 65:1, praise waits for thee, O God, in Zion. சங்கீதம் 65 முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது என்று நம்ம அங்க வாசிக்கிறோம். In fact, that would be our privilege then, to glorify God from the best vantage point. ஒருவேளை அது எதை குறிக்குது? சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது என்று சொல்லும் போது தேவனை ஒரு சிறந்த இடத்துல இருந்து மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு கிடைக்கிற சாக்கியத்தை அது குறிப்பதாக நம்ம பார்க்கிறோம். The next scripture, Romans 8:19, the earnest expectation of the creation waits for the revealing of the sons of God. ரோமர் 8:19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். Many of us rejoice in this one hope, the greatest opportunity to bless others and heal the nations. I love this scripture especially in Revelation 22:2, where it speaks of the time of the healing of the nations. அநேகர் இந்த ஒரு நம்பிக்கையினால அவர்கள் ஊக்கப்படுகிறாங்க என்று பார்க்கிறோம். அதாவது உலகத்தினுடைய தேசங்களை ஜாதிகளை ஆசீர்வதிச்சு அவர்களை சுகப்படுத்துவதற்கு கிடைக்கக்கூடிய அந்த உன்னதமான மாபெரும் வாய்ப்பு.
வெளிப்படுத்தின விசேஷம் 2:22 கூட அப்படியாக உலகமானது குணப்படுத்தப்படுகிற காலங்கள் பற்றி அங்க பேசப்படுவதை நாம் நினைக்கிறோம். இது ரொம்ப அருமையான வசனமாக நான் இப்போதும் நினைப்பேன். Of course, Jesus in his prayer in John 17 said so many special made so many special statements that it's important for us to remember these words that நம்மில் ஒன்றாம் one cannot imagine a closer personal fellowship. This would be a close personal fellowship with God and Jesus. So கண்டிப்பா இதை பார்க்கிலும் தேவனோடும் கர்த்தராகிய இயேசுவோடும் ஒரு நெருக்கமான உறவை யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஸோ அந்த வசனத்துல அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் என்று அவர் ஜெபித்திருக்கிறார் என்று சொல்லும் போது அது தேவனோடும் கர்த்தர் இயேசுவோடும் ஒரு நெருக்கமான உறவை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அது ரொம்ப விசேஷம். And so we must ask the question, because many have had different views on how the door is closed. So அதனால நாம இப்போ ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அநேகருக்கு இந்த ஒரு விஷயத்துல பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. எப்படி கதவு அடைக்கப்படும் என்பது குறித்து, எப்படி கதவு அடைக்கப்படும் என்பது குறித்து. So what do we know about the closing of the holy heavenly calling? அதனால இந்த பரிசுத்தமான பரலோக அழைப்பை பற்றி, அது முடிவுக்கு வருவதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் சிந்திப்போமே. We are familiar with the parable of the 10 virgins, 5 foolish, 5 prudent. Matthew 25. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற 10 கன்னிகைகள், 5 புத்தியுள்ளவர்கள் 5 புத்தி இல்லாதவர்கள் பற்றின ஊமை நம்ம எல்லோருக்குமே ரொம்ப நன்கு பரிச்சயம். And there was the part where the bridegroom was coming and he had come and they heard the call, behold the bridegroom. So அந்த ஊமையில நாம வாசிக்கிறோம், நடுராத்திரியில மணவாளன் வருவதும் அவர் வரும்போது அவர் வந்ததை அறிவிக்கிற விஷயத்தையும் நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனத்துல நடுராத்திரியிலே இதோ மணவாளன் என்று நம்ம வாசிக்கிறோம். The wise were prepared, the foolish were not. So புத்தியுள்ள கன்னிகைகள் எழுந்திருந்து தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா புத்தி இல்லாதவர்களோ அவர்கள் ஆயத்தமா இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். So the foolish were asking if they could have oil for their lamps. அதனால புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள் கிட்ட போய் கேட்டாங்க, எங்களுக்கு நீங்க உங்களிடத்துல இருக்க எண்ணெயில கொஞ்சம் தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டாங்க. They were told to go and buy their own oil. ஆனா அவர்களுக்கு புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன மறு உத்தரவு கொடுத்தாங்க? நீங்கள் விற்கிற இடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். And the way this parable continues, they are away when the bridegroom comes. ஆனா இந்த ஊமை அப்படியே எப்படி தொடருது என்று பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் தங்களுக்கு என எண்ணெய் வாங்க சென்ற போது மணவாளன் வந்துட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். When they return, they ask to be allowed to come in to the marriage supper. So அப்படியாக அவர்கள் திரும்பி வந்த போது அவர்கள் அந்த கல்யாண விருந்துக்கு வரும்படியே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று நாம் அங்க பார்க்கிறோம். But the Lord says, I do not know you. அங்க கர்த்தர் வந்து அவங்களை பார்த்து சொன்ன விஷயங்கள் நமக்கு அங்க தெரியுது. உங்களை நான் அறியேன் என்று அவர் சொல்லுவது நம்ம அந்த ஊமையில வாசிக்கிறோம். And so that is why Jesus concluded by saying, keep watch, because you do not know the day or the hour. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் அங்க சொன்னாரு, அந்த நாளையும் நாளிகையும் நீங்கள் அறியாது இருக்கிறபடினால
விழித்திருங்கள் என்று அவர் சொன்னது அவனுடைய நோக்கம். Many of Brother Russell's questions have been put in a book called What Pastor Russell Said. சகோதரர் ரசல் அவர்களிடம் எழுப்பப்பட்ட அநேக கேள்விகள் ஒரு கேள்வி புத்தகமாக இருப்பதை நாம் எல்லாரும் அறிவோம். Question book. And that book, What Pastor Russell Said, has a quotation where he asks the question rhetorically, how shall we know when the full number has so consecrated? And he answers the question himself. It is not for us to know. So, அந்த What Pastor Russell Said என்ற கேள்விகள் அடங்கின அந்த புத்தகத்துல ஒரு கேள்விய சகோதரரை எழுப்பி அவரே அங்க பதில் சொல்கிறார். அந்த கேள்வி என்னன்னா, அந்த சபைக்கான முழுமையான எண்ணிக்கையும் உடன்படிக்கை செய்துட்டார்கள் என்பதை நாம எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டா, அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில் என்று சகோதரரே அங்க சொல்லி இருக்கிறாங்க. Has anyone ever limited the high calling? யாராவது இந்த பரம அழைப்பை அதற்கு ஒரு வரம்பை நியமித்ததை நம்ம பார்த்திருக்கிறோமா? We know that Brother Russell finished his earthly course October 31st of 1916. But after that, several individuals and groups had a role in, so to speak, shutting the door of the high calling. These were false claims. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சகோதரர் ரசல் அவர்கள் தன்னுடைய ஓட்டத்தை அக்டோபர் 31 1916 வருஷம் நிறைவு செய்தார் என்பது. அதற்கு பின்பு சில தனிப்பட்ட நபர்கள் அல்லது சில நபர்கள் சேர்ந்த சில குழுக்கள் இந்த பரம அழைப்பினுடைய கதவை மூடுவதற்கு முயற்சி செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படியாக அவர்கள் பரம அழைப்பு முடிஞ்சிடுச்சு என்று அந்த அழைப்புக்கான கதவை மூடினது எல்லாமே தவறான கருத்துக்கள், தவறான நிலைப்பாடு என்று நம்ம புரிந்து கொள்ளணும். While those who made such claims were no doubt sincere in their belief, they certainly blinded others. So, இப்படியான கருத்துக்களை முன்வைத்தவர்கள் அந்த கருத்துல அவர்கள் உறுதியுள்ளவர்களாகவே இருந்தார்கள் என்பது உண்மையாக இருந்துட்டாலும், ஆனா அந்த கருத்துக்களை அவர்கள் முன்வைத்ததின் மூலம் மற்ற அநேகருடைய கண்களை அவர்கள் குருடாக்கினார்கள் என்றே நாம கவனிக்கிறோம். After Brother Russell died and Joseph Rutherford took over at the Watchtower, a book was prepared he called it the 7th volume, The Finished Mystery. So, சகோதரர் ரசல் அவர்கள் மரித்த பின்பு நமக்கு தெரியும் ஜட்ஜ் ரூதர்ஃபோர்ட் அவர்கள் அந்த பொறுப்பை அபகரித்தார்கள் என்று. அவர் ஒரு புக்கு எழுதி அதை 7வது வால்யூம் என்றும், அந்த 7வது வால்யூம்க்கு நிறைவேறப்பட்ட ரகசியம், finished mystery என்றும் அவர் பெயர் சூட்டியிருந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். It is important to realize that there were perhaps thousands who agreed with this new book, but then the publishers, Brother Rutherford himself, were put into prison for some of the activities that the Watchtower was involved with. ஸோ இந்த புத்தகத்தை ஆயிரக்கணக்கான பேர் ஏற்றுக்கொண்டாங்க என்று நாம் பார்க்கணும். ஆனா அந்த புத்தகம் எழுதினதுனாலையும் அதுல இருந்ததின்படி அந்த காவற் கோபுரத்தினுடைய செயல்பாடுகள் நிமித்தம் அதை எழுதின ஜட்ஜ் ரூதர்ஃபோர்ட் முதற்கொண்டு வேறு சில சகோதரர்களும் அவர்கள் சிறைக்கு சென்றதாக பார்க்கிறோம், சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். I think we also know that he changed the inner part of the book and republished it. அதனால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னா, அந்த பிரச்சனைக்குரிய பகுதிகளை ஜட்ஜ் ரூதர்ஃபோர்ட் அவர்கள் பிற்காலங்கள்ல அதை அவர் மாற்றி அமைத்தார். அப்படி மாற்றி அமைத்து மீண்டும் அந்த புத்தகத்தை மறு வெளியீட்டுக்கு அவர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். மறுபடியும் அதை அவர் சர்க்குலேட் பண்ணார் என்று பார்க்கிறோம்.
This is a picture of a group of those who said, no, we want the original version of that book. We don't like the changes. So இந்த படத்துல இருக்கிறவர்கள் வந்து யார் என்று சொன்னா, அப்படியாக முதல்ல வெளியான அந்த வால்யூம் அதவே நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம், அப்புறம் மாற்றங்கள் செய்து வெளியான புத்தகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர்களில் ஒரு சிலரை தான் இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கிறோம். In this next slide, you'll see a picture of a cooking, outdoor cooking tent. And I can direct you to where you can see more pictures, but this statement that's made here is quite complex. I'll try to summarize it. So இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க, ஒரு வெளி இடத்துல சமையல் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க. இது போன்ற வேற சில படங்களையும் நான் காண்பிக்க முடியும். ஆனா இந்த படம் சொல்லப்பட்டிருக்கிற காண்பிக்கப்பட்டிருக்கிற இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஆனா அதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன். The group called the Standfast Brethren accepted the teachings of the original volume 7, which of course is not volume 7, it's only Judge Rutherford's. But in 1919, as an example, a meeting was held in the Northwest, and they voted that their group, there were only 3 individuals who could claim to be in the church. பாருங்க, இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த 7வது வால்யூம் என்று பிரசுரித்த அந்த வால்யூமை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ஸ்டாண்ட்ஃபாஸ்ட் பிரதரன் என்று அழைக்கப்பட்டாங்க. அவர்கள் வந்து 1919 அவங்களுக்குள்ளாக ஒரு மீட்டிங் ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் என்ன சொன்னாங்க என்று பார்க்கும்போது, அவர்களில் அந்த 3 பேர் மாத்திரமே இந்த பரம அழைப்புக்குள்ள இருக்கிறாங்க என்பதை அறிவித்தாங்க என்று பார்க்கிறோம். சோ அந்த பரம அழைப்புக்குள்ள நாங்கள் 3 பேர் மாத்திரமே இருக்கிறோம் என்ற அறிவிப்பை அவர்கள் செய்திருக்கிறாங்க. இப்போ சகோதரர் நமக்கு காண்பித்திருக்கிறது, யார் யாரெல்லாம் பரம அழைப்பை அதனுடைய கதவை மூடுவதற்கு முயற்சித்தாங்க, அப்படிப்பட்டவங்களை யாராவது நமக்கு தெரியுமா என்று சொல்லும் போது இந்த சம்பவங்களை சகோதரர் குறிப்பிடுறார். கவனிக்கணும். Revelation chapter 3 verse 1 says, "Hold fast, let no one take thy crown." வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். Please repeat the verse, brother. Revelation 3 verse 11. Hold fast, let no one take thy crown. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 நாம பார்க்கிறோம் இல்லைங்களா, உனக்குள்ளதை வேறொருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று வசனத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். But there were some individuals, such as P.S.L. Johnson, who believed and taught that he knew the date when the last member of the church would finish his course. And he believed that he would be the last, so that no one else could be in the high calling after he died. But he didn't die in 1956, he died in 1950. He also personally told Raymond Jolly that he had lost his crown, and that all after Raymond Jolly died would not even be in the great company. Please, you can do it as best fits. ஆமா. சோ அப்போ இது போலவே இன்னொரு சம்பவத்தை நாம சொல்லும் போது, P.S.L. ஜான்சன் என்பவர், அவரும் கூட இது போன்று கடைசி சபையின் அங்கம் மரிக்கிற மகிமையடைகிற அந்த வருடம் எனக்கு தெரியும் என்று அவர் உபதேசம் பண்ணினார் என்று பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அவருடைய நம்பிக்கை என்னவாகவும் இருந்துச்சுன்னா, அவரே அந்த கடைசி அங்கமாக இருப்பதாகவும் அவர் வந்து உபதேசம் பண்ணினார். அப்படியாக உபதேசம் பண்ணி அவர் வந்து 1956 என்னுடைய மரணம் சம்பவிக்கும்னு சொன்னாரு. ஆனா அவர் உண்மையிலேயே மரிச்சது 1950 அவர் மரிச்சார். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்த இன்னொருத்தரை, அவர் பேர் வந்து ரேமண்ட் ஜாலி, அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, உனக்கான உன்னுடைய கிரீடம் வந்து நீ இழந்துட்ட என்றும், உனக்கு அப்புறம் வருகிறவர்கள் திரள் கூட்டத்துக்கும் வாய்ப்பில்லாதவர்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றும் ஒரு சம்பவத்தை சகோதரர் நமக்கு குறிப்பிடுகிறார், அதாவது பரம அழைப்பினுடைய கதவை மூடுவதற்கு முயற்சி செய்தவர்கள். It's not a pleasant subject to discuss what others have done, but it is actually what happened in the past.
இப்படியாக மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நாம படிப்பது கொஞ்சம் ரொம்ப இனிமையான ஒரு முயற்சி இல்லைதான். ஆனாலும் இந்த விஷயங்கள் தான் கடந்த நாட்கள்ல நடந்து முடிந்திருக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். Well, we know that the Watchtower changed its name from what it was to the Jehovah's Witnesses. And we know that Rutherford in 1935 concluded that no more could be part of the church class. So இப்போ நமக்கு நன்கு தெரியும், நம்ம சகோதரர் ரசல் அவர்கள் ஆரம்பித்த அந்த வாட்ச் டவர் சொசைட்டி பிற்காலங்களில் ஜட்ஜ் ரூதர்ஃபோர்ட் மூலம் வேறு பெயர் சூட்டப்பட்டு செயல்பட்டது என்று. அது மாத்திரமில்ல, அவருடைய உபதேசங்கள்ல அவருடைய விசுவாசத்துல கூட இனிமேல் சபைக்கான வாய்ப்பு யாருக்கும் இல்லை என்பதை கூட அவர் பேசியிருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். And we know also that brethren have heard others predicting other dates in the 1920s, 30s, 50s, 70s, in the 90s, 2017, 2043, 2034 and 43. ஸோ அது மாதிரி வேறு சிலரும் இப்படியாக பரம அழைப்பினுடைய கதவு அடைக்கப்படுவதற்கு சில தேதிகளை வருடங்களை குறிப்பிட்டது கடந்த காலங்களில் நம்ம பார்க்க முடியுது. 1920களில் 30களில் 50களில் 75களில் 90களில் 2017 34 2043 என்று சொல்லி இது போன்ற தேதிகள் குறிக்கப்பட்டதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். But we, brethren, do well not to set our hopes on such ideas. ஆனா சகோதர சகோதரிகளே, அது போன்ற கருத்துக்களினால நம்முடைய நம்பிக்கை, அந்த கருத்துக்களின் மீது நம்முடைய நம்பிக்கையை நம்ம வைக்கக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். Is there any one of us who can tell others where they will be in 1 hour from now, 1 day from now, with certainty? Brethren, we only have the next moment of time, just the next moment of time. ஸோ நம்ம இல்லை சகோதர சகோதரிகளே, யாரேனும் இன்னொருத்தரை பார்த்து அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் நிச்சயமா நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால அப்படி எதுவும் சொல்ல முடியாது. மாறாக எது உண்மைனா நமக்கு என்று சொன்னா அடுத்த நிமிஷம் அதுதான் சொந்தம். அவ்வளவுதான் நம்மளுடைய அளவு. So who determines the end? ஸோ அதனால முடிவை யார் தீர்மானிக்க முடியும்? Jesus said in Matthew 24:36, but of that day and hour no one knows, not even the angels of heaven, nor the Son, but the Father alone. ஸோ இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:36 சொன்னது என்ன? அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று தான் அவர் சொன்னாரு. Before Jesus ascended, before Pentecost, he was asked this question, Lord, will you at this time restore again the kingdom to Israel? ஸோ கர்த்தர் இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கொஞ்சம் முன்னால அவரிடத்துல இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:6. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் என்று வாசிக்கிறோம். It is not for you, he said, to know the times or seasons which the Father has put in his own authority. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல என்றே சொன்னார் என்று வாசிக்கிறோம். We know that Jesus was urging his followers to work with him in the preparations and the teachings of the kingdom. So நம்ம ஆண்டவர் தன்னோடு இருந்தவர்களை ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகும் வேலைகளில தன்னோட இணைந்து பிரயாசங்களை மேற்கொள்ளும்படியே அவர் சொன்னாரு, வலியுறுத்தினார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். And so when it says in John 9:4, we must work the work of him that sent me while it is day, the night cometh when no man can work. We have an indication of how the end would come. So அப்போ கர்த்தர் இயேசு இந்த கருத்தை யோவான் 9:4 பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பகற்காலம் இருக்கு மட்டும்
நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது என்று அங்க சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னதுல முடிவு எப்படி வரும் என்பது வெளிப்பட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கணும். So John 9:4 indicates to us that trouble will shut down the activity of the work. So அப்போ யோவான் 9:4 நமக்கு எம்மாதிரியான கருத்தை முன் வைக்குது? அப்போ இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய பிரயாசங்கள், கிரியைகள் எப்படி முடிவுக்கு வரும் என்று சொல்லும் போது ஒரு உபத்திரவத்தினால முன்னுக்கு வரும் என்பது நமக்கு முடிவுக்கு வரும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. So these are 4 scriptures to consider. John 9:4, which we just read, indicating that there will be a dark night, no man can work. And there are other scriptures, Amos, which talks about the plowman overtaking the reaper, and Revelation 7, where the winds will not be held back any longer, Revelation 7:1-3, and Isaiah 66, which talks about the travail of Zion, but in this case, spiritual Zion. So there are our scriptures. The night when no man can work, the plowman overtaking the reaper, the winds will no longer be held back, the 4 winds, and finally Isaiah, the travail. அதனால இப்போ பரம அழைப்பினுடைய கதவை உபத்திரம் வந்து மூடுவது பற்றி ஒரு 4 வசனங்கள் பேசி இருக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அந்த 4 வசனங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, யோவான் 9:4 ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் பத்தி அது சொல்லுது. அந்த ஒருவனும் செய்யக்கூடாத அந்த ராக்காலம் வந்து அந்த கிரியையை முடிவுக்கு கொண்டு வருவதை அங்க பேசு. அதே போல ஆமோஸ் 9:13 வாசிக்கும் போது, அதாவது உழுகிறவன் அறுக்கிறவனை அவர் மேற்கொண்டு பிடிப்பது நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 7 முதல் 3 வசனங்கள் பார்க்கும்போது அந்த 4 காற்றுகளும் அவிழ்த்து விடப்பட்டுடும் முத்திரை போடப்பட்டதுக்கு பின்னால. அப்போ அதே போல ஏசாயா 66:7-8 வாசிக்கும் போது சீயோனுடைய அந்த என்ன சொல்லலாம் வேதனை, சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. இந்த சியோன் என்று சொல்லும் போது இந்த இடத்துல ஆவிக்குரிய சியோன், அது சபையை வந்து அங்க குறிக்கிறதாக அங்க இருக்கு. அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே ஒரு உபத்திரவ காலம் இந்த வேலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதையும், அதாவது பரம அழைப்பினுடைய அந்த கதவை மூடச் செய்வதையும் நம்ம காண்பிக்கிறத நம்ம பார்க்கணும். Many brethren believe that both the civil and the religious leaders will get together. Much as we have in volume 2, Elias shall first come, and the second section which deals with John the Baptist, Herod and Herodias. அநேக சகோதரர்கள் இந்த முடிவு காலத்துல இந்த மத அமைப்புகளும் அரசியல் அமைப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று இணைவாங்க என்பதை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் 2வது வால்யூம்ல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு எலியா முந்தி வர வேண்டியது என்ற தலைப்புல எழுதப்பட்டிருக்கிற அந்த ஒரு பாடமோ, அல்லது இன்னொரு பாடத்திலும் கூட இது போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏரோதியால் இணைவது பற்றி எல்லாம் இந்த கருத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். At this point, those forces, the combined civil and ecclesiastical forces, have not yet stopped the harvest work. So, இப்போ இருக்கக்கூடிய இந்த வேலையில நம்ம கவனிக்கும் போது, அப்படியாக அந்த அரசியல் அமைப்புகளும் மத அமைப்புகளும் இணைஞ்சு அறுவடையின் வேலையை நிறுத்துவது இன்னும் நிறைவேறிடவில்லை என்பதை நம்ம கவனிக்கிறோம். The plowman has started, but has not overtaken the reapers. ஒரு வகையில அந்த உழுகிறவன் ஆரம்பிச்சுட்டாரு, ஆனா இன்னும் அறுக்கிறவரை அவர் மேற்கொள்ளவில்லை என்று நம்ம அங்க பார்க்கிறோம். The winds have not yet hurt the earth to prevent sealing work. கண்டிப்பாக அந்த காற்றுகள் 4 காற்றுகளும் முத்திரை இடப்படுகிற வேலையை தடுக்கிற அளவுக்கு இன்னும் வீச ஆரம்பிக்கல என்று நம்ம பார்க்கிறோம். தடுக்கிற அளவுக்கு அது நாசப்படுத்த, அது வீச ஆரம்பிக்கல என்று பார்க்கிறோம்.
we recognize that there will be those who will still be coming out of the nominal systems when nominal Zion travails, but the church will be gone and glorified before the consuming of anarchy. கண்டிப்பாக இந்த நாமினல் சியோன் அப்படின்னா பெயரளவுல சியோனா இருக்கக்கூடிய பெயர் சபை அமைப்பில இருந்து அது உபத்திரவப்படும் போது இன்னும் சிலர் வெளியே வருவாங்க என்று பார்க்கிறோம். ஆனா அப்படி வெளியே வருகிறவர்களுக்கு முன்னமே சபையானது மகிமையை அடைஞ்சிருக்கும் என்றும் நாம் அங்க பார்க்கிறோம். So, since this is a narrow way, how do we prepare our hearts and minds? அதனால இது ஒரு நெருக்கமான வழியாக இருப்பதினால, ஒரு கடினமான வழியாக இருப்பதினால, அதுல உட்பிரவேசிச்சு முன்னேறி போவதற்கு ஏதுவாக நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் நாம எப்படி ஆயத்தப்படுத்துவது என்று யோசிக்கலாம். We can prepare our hearts and minds by growth in understanding and in application of the truth. அதாவது சத்தியத்துல வளர்வதும், சத்தியத்தை புரிந்து கொள்வதில் வளர்வதும், அதை எப்படி பிரயோஜனப்படுத்தணும் என்பதுல நம்ம ஒரு பக்குவப்படுதலின் மூலமாக நிச்சயமாக நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் நம்ம ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். And we can prepare our hearts and minds by growth in character likeness. கண்டிப்பாக கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பான குணலட்சணங்களின் மீதான வளர்ச்சியின் மூலமாக கூட நம்முடைய இருதயத்திலையும் சிந்தனைகளிலும் நம்ம ஆயத்தப்படக்கூடியவர்களாக காணப்படுவோம். We can prepare our hearts and minds through understanding prophecy. நிச்சயமாக தீர்க்க தரிசனங்களின் மீது ஒரு சரியான புரிதலை பெற்றுக்கொள்வதன் மூலமாக கூட மனதளவுல சிந்தனை அளவுல நாம ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்க முடியும். And of course we can prepare by learning the harvest truth doctrines. ரொம்ப முக்கியமாக நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் நாம் எப்படி ஆயத்தப்படுத்த முடியும் என்று சொல்லும் போது அறுவடை சத்தியங்களின் உபதேசங்களை கற்றுக்கொள்வதன் மூலம், அறுவடை சத்திய உபதேசம் என்பது சகோதரர் ரசல் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிற சத்தியங்கள் என்பதை நாம கவனிக்கணும். In John 17:17, Jesus' words to our Father in heaven say, "Sanctify them by thy truth, thy word is truth." யோவான் 17ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பார்த்து அவர் வேண்டினது என்ன என்று பார்க்கிறோம். உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று நம்ம வாசிக்கிறோம். But error can never sanctify. நிச்சயமாக, அதாவது தப்பறைகள் நிச்சயமாக ஒருவரை பரிசுத்தப்படுத்தாது. இது சகோதரர் ரசல் அவர்கள் ரீபிரிண்ட்ல சொல்லி இருக்கிற விஷயம். சத்தியத்தினாலேயே பரிசுத்தமாக்கும் என்று வசனம் சொல்லும் போது சகோதரர் ரசல் அதை எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, ஆமா, தப்பறைகள், தப்பான போதனைகள் ஒருவரை அங்க பரிசுத்தப்படுத்தாது என்று பார்க்கணும். Brother Russell mentioned that on reprint page 3720. இதை சகோதரர் ரசல் ரீபிரிண்ட்ல 37:20 குறிப்பிட்டிருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். Back to John 17. Jesus said also in John 17:19, I sanctify myself that they might be sanctified through the truth. மறுபடியும் நம்ம யோவான் 17க்கு போனோம்னா 19ஆம் வசனத்துல கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறார்? அவர்களும் சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். Our sanctification will be the process of praying, that is prayerful learning and application of many truths, character, prophecy, and doctrine. இப்படியாக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற முயற்சி என்பது இதன் மூலம் அது நிறைவேறும் என்று சொன்னா, ஜெபத்தோடு கூட அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்வதும் அந்த கற்றுக்கொண்ட சத்தியங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நிறைவேறும். அந்த சத்தியங்கள் என்று சொல்லும் போது குணலட்சணத்தின் அடிப்படையில, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில மற்றும் உபதேசங்களின் அடிப்படையில இருக்க வேண்டும். There are many ways in which we can list the fruits and the graces of the Holy Spirit.
We can look at the holy anointing oil for the lessons in that, and also other angles of scripture, such as in Isaiah 11, talking about the Lord and his counsel and might. But this list will give you an idea of some of the areas which we could pray about and take perhaps a day at a time to pray about this particular or that particular character trait which we would like to see benefited more in our own hearts and minds, thinking about these different aspects of our character which need to be evaluated more, and we might pray more about them. ஆவியின் கனிகள் என்று சொல்லி கிறிஸ்தவ குணலட்சணங்களாக நம்ம பார்க்க வேண்டிய, வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி நிறைய வசனங்கள் நாம அங்க சொல்ல முடியும். ஆனா உங்களுக்கு இந்த ஒரு லிஸ்ட் நான் அங்க காண்பிக்கிறேன். அந்த லிஸ்ட்ல நிறைய அப்படி கிறிஸ்தவ குணலட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டை நாம பார்க்கும் போது, ஒருவேளை இவைகளை நாம தியானிக்கும் போது, இவைகளை அடிப்படையாக கொண்டு ஜெபிக்கும் போது, நாம நமக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டிய இந்த குணம் என்று சொல்லி, அந்த குணம் என்று சொல்லி எதெல்லாம் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் வளர்த்து கொள்வதற்கு இந்த ஒரு லிஸ்ட் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை நான் அங்க எழுதியிருக்கிறேன் என்று நான் காண்பிக்கிறேன். In terms of prophecy, we have the prophets that I've listed here on the screen. These are all different prophecies that have been woven into the teachings about the words of Elijah, Elisha, Paul, Peter, Revelation, and all those others. But the main thing is that being aware of prophecy, in our study, especially the time prophecies, were very important. So, தீர்க்க தரிசனங்களை குறித்து கவனிக்கும் போது, தீர்க்க தரிசனத்துக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி நிறைய பகுதிகள் அங்க இருக்கு. உதாரணத்துக்கு இங்கு நான் பட்டியலிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க அங்க பார்க்கலாம். ஸோ அதுல பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று, எலியா, எலிசா என்று, தானியேல் என்று, இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, இப்படியாக அநேக தீர்க்கதரிசிகள் எழுதின விஷயங்கள் எல்லாம் நமக்கு அங்க இருக்கு என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமா நம்ம அங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கடைசி நாட்களுக்கே உரிய அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் மீதான நம்முடைய கவனம், அதன் மீதான புரிதல் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நம்ம கவனிக்கிறோம். In this last slide, we see a listing of doctrine. But what's most important is not just that we know these teachings, but that they are part of our life and that they have a sanctifying effect on us. So, இங்க கடைசியான லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய உபதேசங்களை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம். ஸோ அந்த உபதேசங்கள் அநேகமாக இருக்கு. ஈடுபலின்னு சொல்லலாம், பாவ நிவாரண பலி சொல்லலாம், திரும்ப கொடுத்தலின் காலம், உயிர்த்தெழுதல் என்று பல விஷயங்களை நம்ம அங்க சொல்லலாம். ஆனா இந்த உபதேசங்களை குறித்து நம்ம முக்கியமாக நினைவுல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இவைகளை நம்ம அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது. இந்த உபதேசங்களை அறிந்து இருப்பது நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்படி நம்ம அங்க பார்த்துக்கணும். அது ரொம்பவே முக்கியம். Some of these are fundamental, important doctrines that have impact on other teachings. But most important is also the call of the new creation, the organization and the baptism of the new creation, and the Passover of the new creation. These are within the structure of our present truth knowledge and inheritance. I trust that these have been available to you visually, and if you take a screenshot of such a page as this, you will just have merely a list of what is in the harvest message. அப்போ இந்த உபதேசங்கள் நம்ம பார்க்கும்போது இதுல சில உபதேசங்கள் ரொம்ப அடிப்படையான உபதேசங்கள். அந்த அடிப்படையான உபதேசங்கள் வேறு சில உபதேசங்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அங்கு இருக்கு. ஸோ இந்த அடிப்படையான உபதேசங்கள்ல கூட நம்ம ரொம்ப தெளிவாக அங்க இருக்கணும். ஒருவேளை இந்த லிஸ்ட்டை நீங்க ஒருவேளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று நான் அங்க நினைக்கிறேன். ஏன்னா இது அட்லீஸ்ட் நீங்க உங்க முன்பாக வைத்திருப்பது இவைகளை குறித்து தியானிப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக அங்க இருக்கும் என்று சகோதரர் அங்க சொல்லியிருக்கிறார். As far as notes are concerned, I'd be happy to send anybody a copy of this PowerPoint list, but at the same time it might be available through Brother Deepan. Thank you very much.
ஒருவேளை இந்த நோட்ஸ் குறித்து நீங்க கேட்டீங்கன்னா இது கண்டிப்பா இந்த பவர் பாயிண்ட்டை நான் யாருக்கு வேணாலும் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பமா இருக்கிறேன், அல்லது சகோதரர் தீபன் மூலமாக கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். I only can say, may the Lord add His blessing and forgive the mistakes and failures of my presentation. இறுதியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மாத்திரமே என்னால சொல்ல முடியும். ஒருவேளை என்னுடைய பிரசன்டேஷன்ல ஏதாவது சிறு தவறுகள் இருந்தா என்ன தயவாக மன்னித்திடுங்கள் என்று சகோதரர். I'm sure there are mistakes. நிச்சயமாக சில தவறுகள் இருந்ததுதான். Thank you, brothers. சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றி. ஆமென்.